வெல்கம் டு கிளச்சஸ் அண்ட் கர்ஸ் பைக்கர்ஸ் வீலாக். நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப மாதம் ஆச்சு. இந்த ட்ரிப் வந்து பச்சைமலை, இந்த ஹிடன் ஜம். இந்த வீடியோ நாங்கள் எடுத்தது February ஃபஸ்ட் வீக்கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை கம்பைல் பண்ணி போடுறதுக்கு நேரம் இல்லாமல் ரொம்ப நாளாக அப்படியே தூங்கிருச்சு. இது உண்மையிலேயே ஒரு ஹிடன் ஜம் தான். காலையில் ஒரு 5:30க்கு கிளம்புனோம் வீட்டில் இருந்து. கிளம்பி எங்கள் பிளான் ஒரு ஆஃப்டர்நூன்லலாம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்புனோம். ஒரு ஷார்ட் ட்ரைவ் தான், அதனால் நடுவில் நிறுத்தி நிதானமாக போகலாம், சாப்பிட்லாம், எங்கே ஃபோட்டோ எடுக்கணுமோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்து நிறுத்தி டீ குடிக்கலாம், மீன்ஸ் அவசரப்பட்டு இருட்டிடும் அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து நமக்கு இருக்காது. பொறுமையாக போகலாம். நான் எங்கள் ஸ்டேக்கும் சொல்லி வச்சுருந்தோம் தைரியத்தில் இருக்கணும். ப்ரொவைடட் அங்கே பெரிய கூட்டம் கிடையாது, அதே மாதிரி அங்கே நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அங்கேருந்து கிளம்பிங்கன்னா நீங்கள் இந்த பச்சைமலை அப்படின்ற ஒரு போர்டு பார்ப்பீங்க. திருவையாறு தாண்டி வெங்கடாச்சலபுரம் போனீங்க அப்படின்னா இந்த போர்டு பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுங்க. இந்த இடத்துல அண்ணா ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், அதில் ரைட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா ஒரே ரோடு தான். அப்படியே அடிவாரத்தை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ரோடு வழியாக அப்படியே போகலாம். ரெண்டு பக்கம் மரம் இருக்கும், ப்ளஸ் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா அங்கே சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க, ப்ளஸ் அனிமல் கிராசிங்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ரஷ் பண்ண வேண்டாம், நிதானமாக போகிறது நல்லது. ஒரு வழியில் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் இது மாதிரி அங்கங்கே நிறுத்தி கேமராவை கீழே வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. இன்னொருத்தர் வரதாக இருந்தது, அவர் வந்து காரில் வருவார். ஸோ அதனால் பைக்கர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் அவர் மேலே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குல நிறைய இடம் இருக்கும், நீங்கள் பொறுமையாக போகலாம். குரங்கெல்லாம் கூட நிறைய பார்த்த மாதிரி இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு போனதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு பைக் ட்ரிப் கூட போகல. Februaryயில் போனது, இப்போ ஜூலை மாதம் ஆச்சு. ஜூலை மாதம் வரைக்கும் நான் ஒன்றும் போகல. எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து கதகம்பி பாயிண்ட்டு, அதான் இப்போ பார்க்குறீங்க. இது ஜஸ்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் டிசைன் தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து கிளம்புனோன்னா நேராக எங்களோட ஸ்டேக்கு போனோம். ஸ்டேக்கு ஆப்போசிட்டில் இருந்தது தான் இந்த குரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோலேயே வச்சுருக்கோம், ஸோ அதில் இருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளானு. அதில் கொஞ்சம் சொதப்பல் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரூம் அலாட் ஆகிறதுக்குள்ள இங்கே லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டோம். லஞ்சு குயிக் லஞ்சுலாம் எங்கேயும் அவைலபிள் இருக்கோ அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணால் தான் உண்டு. பச்சைமலை ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், அப்புறம் உள்ளே போனோன்னா சின்ன பொட்டிக்கடை அந்த மாதிரி இருக்குது. தாண்டின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பொட்டிக்கடை அந்த மாதிரி இருக்குது. இதுதான் மிஸ்டர் வெங்கட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மூலம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து கார்ன்ஃபீல்டு, அவரோட தான். நான் ஃபுல்லாக கார்ன்ஃபீல்டு அதான் விளைஞ்சி காஞ்சி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு எங்கள் ஸ்டேயில் போய் நாங்கள் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணோம். ஒரு குட்டி ஸ்டே தான், பட்டோன்னா போதும். 2 ரூம் எடுத்திருந்தோம். 2 ரூம் வந்து போதுமான அளவு ஸ்பேஸ் இருந்தது. அங்கே செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாகி போயிட்டோம். அதுவும் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான், ஒரு 20 மினிட்ஸ் தான் அங்கேருந்து. மங்களம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு. போகிற வழியெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிதானமாக ட்ரைவ் பண்ணி போகலாம். பெருசாக எந்த வெஹிக்கிளுமே இருக்காது. இன்ஃபேக்ட் எந்த 2 வீலர் கூட அங்கே வராது. இதுதான் மங்களம் வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. ஸோ வழக்கமாக நாங்கள் வீக் டேஸில் போகிறதுனால பெருசாக டிராஃபிக்கு கூட்டம் எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் போகும்போது மொத்தமாகவே 2 பேரும் 3 பேரோ நம்ம தான் இருந்தாங்க ஃபால்ஸில். ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் அப்படியே குளிச்சுக்கிட்டோம். கீழே நடந்து போகிறதும் பெரிய கஷ்டம் இல்லை, கொஞ்சம் தான், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ப்ராப்பரான ஸ்டெப்ஸில் போய் நடந்து போயிடலாம். நடந்து போனோன்னா ஒரு அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். ஃபால்ஸ் வந்து ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். மேபி இது வந்து அன்னியவனாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க
காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. கூட்டம் நிறைய வரும் போல் இருக்குது. அதனால தான் அந்த கம்பிலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போகிற நேரத்தில் தான் கூட்டம் இல்லை. இது இந்த கயிறு இருக்கும், அந்த கயிறெல்லாம் கிராஸ் பண்ணி போகாதே. இன்ஃபேக்ட் அந்த ஃபால்ஸுக்கு கீழே நம்ம வந்து போக தேவையில்ல. இதுக்கு நின்றுட்டு அப்படியே குளித்தா தான் சேஃப்டி. அதை கயிறு கட்டியிருக்காங்கல்ல, அதை கயிறை தாண்டி போக வேண்டாம். பட் கூட்டம் இருந்தாலும் வெளியெல்லாம் நிற்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. அதனால் ஸ்பேஸ் வைஸ் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நிதானமாக ஃபுல்லாக குளித்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் இல்லை, நேராக ரூமுக்கு போகிறது தானே. நல்லா குளிச்சுட்டு பொறுமையாக அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் என்னமோ ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிற வழியெல்லாம் நல்லா இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டு வித் மவுண்டன் பேக்ரவுண்டு. சன்செட் டைமில் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். சன்செட் டைமில் இந்த மவுண்டன் பேக்ரவுண்டில் இந்த ஃபீல்டில் இருந்து லைஃப் பண்ணுறது வந்து உண்மையிலேயே அமேசிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னோம். இப்போ அந்த பச்சை மலைக்கு வந்து நைட்டு ரூம் போட்டு தங்கியாச்சு. இது ஃபாரஸ்ட்டோட ரூம்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் தூக்கி கட்டி வச்சுருக்காங்கன்னு. ஏன் என்னான்னு கேட்டப்போ அனிமல்ஸ்லாம் பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வரும், அதனால் சேஃப்டிக்கு அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. இது சும்மா சாதாரணமாக தான் கட்டி சும்மா மாடலுக்காக கட்டியிருக்காங்க. நாங்கள் பெருசாக அனிமல்லாம் ஒரு ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்த அனிமல் வந்து சிங்கம், சிறுத்தை, புலி அந்த மாதிரி பாருங்க. பார்த்தீங்களா, இந்த இது புலி, பின்னாடி வர்றது குட்டி புலி, அடுத்து வரப்போகிறது யாருன்னு தெரியல, வரலையே ஒன்றும். அது கொஞ்சம் வாக்கிங் போயிருக்குது அந்த புலி. இப்போ நீங்கள் கேட்ட வாய்ஸுக்கான சொந்தக்காரர் மிஸ்டர் கமல். அவர் தான் வீடியோ எடுக்கும்போது நல்ல வாய்ஸ் கொடுப்பாரு. அவர் கொடுக்குற வாய்ஸ்க்கு வந்து கமெண்ட்ரி வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். எங்களுக்கு அப்படிலாம் கொடுக்க தெரியாது. போஸ்ட் ரெக்கார்டிங் தான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. வணக்கம் மக்களே, நம்ம பச்சைமலையில் தங்கியிருக்கிற இடம் இந்த இடம் தான். இது ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டோடது. இன்றைக்கி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதுக்காக வந்திருக்க இடம் தான் இந்த ஹோட்டல் குரு அவரோட ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். அவர் ஹோட்டல் பார்க்க சின்னதாக சிம்பிளாக இருந்தாலும் இங்கே ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம அங்கே பாருங்கள், வெளியே வரும்போது அவர் பூலாம் வச்சு ரொம்ப அழகுப்படுத்தியிருக்காரு. இந்த சின்ன குடில் மாதிரி இதில் தான் நமக்கு சாப்பாடு டிஃபன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பசி எடுத்துச்சா எல்லாம் வெயிட்டிங்க. எல்லாருக்கும் முட்டை தோசை சொல்லியிருக்கா? ஆளுக்கு ஒரு முட்டை தோசை. உங்களுக்கு ஆம்லேட் சொல்லியிருக்கா? ஓ, வெஜிடேரியனா? பாருங்க, நாளைக்கு நான்வெஜ்ஜா? இன்னைக்கு நான்வெஜ். இன்னைக்கு நான்வெஜ், நேற்று வெஜ்ஜு. ஓகே. ஆனால் உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் இதுக்கப்புறம் எல்லாம் வந்துடும். எல்லாம் சொல்லியாச்சு, டிஃபன்லாம் ரெடி ஆகுது. போயிட்டு வரேண்ணா. இதோ இவர் தான் மிஸ்டர் குரு, இந்த ஹோட்டல் அதிபதி குருநாதர். இவங்களோட ஃபுட் எல்லாமே இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. பக்கத்தில் அப்படியே பின்னாடி நல்லா வயல்வெளி எல்லாம் இயற்கையான ஒரு காய்கறிகளை ரெடி பண்ணுறாங்க. இவங்க எதுவும் மருந்து போட்டு ரெடி பண்ணுறது இல்லையா. எல்லாம் உரம் பாருங்கள், சாம்பல், அந்த அடுப்பு கறி, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம வயல் உள்ளே போவோம். இது என்ன அப்படின்னா, இது மக்காச்சோளம். மக்காச்சோளம், இந்த கான் பண்ணுற மக்காச்சோளம். இது பார்த்திங்கன்னா இது உள்ள தெரிச்சோம்னா நமக்கு தெரியும். சட்டை மாதிரி எங்கே வருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இது இப்போ அப்படியே எல்லாமே அதுதான், எல்லாம் காய வச்சுருக்காங்க. காய வச்சு இதுக்கப்புறமா இதை அறுவடை செய்யணும் போல். கார்ன்ஃபீல்டெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? அது பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் அடுத்து கிளம்பி போன ஸ்பாட்டு தான் நெய்வாசல் வியூ பாயிண்ட்டு.
இந்த ட்ரிப்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நெய்வாசல் வியூ பாயிண்ட் இப்படி தான். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் கொல்லி ஹில்ஸ் இருக்கும். அந்த கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். கொல்லி ஹில்ஸ் வந்து நமக்கு கிட்டையாக தெரியும். அங்கேருந்து கீழே இருக்கிற வில்லேஜஸ்ஸு இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். போகிற வழியில் இந்த போர்டு பார்ப்பீங்க, நெய்வாசல் அப்படின்ற ஒரு போர்டு. இது வந்து ஒரு வில்லேஜ். இந்த போர்டை தாண்டி உள்ளே போனீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோப்பு மாதிரி இருக்கும். தோப்புக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும். இதுக்கு அப்படியே ரோட்லேருந்து கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த கோயில், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கும். ஃபுல்லாக ஓப்பன் ஃபீல்டு தான். அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே நடந்து போக வேண்டியதான். இன்ஃபேக்ட் இந்த ஸ்பாட்டுக்கே நாங்கள் வந்து 2 தடவை போனோம். முந்தின நாள் நைட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்தோம் இல்லையா, ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் இல்லையா ஓப்பன் ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து விசாரிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். ஸோ நைட்டு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கேருந்து பார்த்தது இந்த கொல்லிமலை ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வைடான ஒரு வியூன்னு சொல்லலாம். ஸோ இங்கே மட்டும்தான் வந்து நமக்கு டவர் கிடைக்கும். மொபைல் டவர் இங்கே மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து முந்தின நாள் நைட்டு நான் வந்தேன்னு சொன்னால சன்செட்டு பார்க்கும்போது இங்கே வந்தோம். ஸோ ரொம்ப நேரம் இருந்தோம். ஆனால் இருட்டிட்டதுனால நாங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் சன்செட்டை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்தோம். ஸோ சன்ரைஸ் வியூ வந்து எப்படி இருக்குது, அந்த வெளிச்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. இது ஆரஞ்சு கலர் நல்லா இருந்துச்சு, அது ஒயிட் கலரில் நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம். ரிட்டர்ன் போகிற இந்த மவுண்டன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு மாதிரியாக ஒரு கிளிஃப் மாதிரி ஒரு மவுண்டன். பியூட்டிஃபுல்லான ரோட்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போய் ரூமில் போய் செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். அதுதான் வந்து கோரையார் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டு. இந்த கோரையார் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கல. அதாவது என்னென்னா, வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்க இங்கே ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ப்ராப்பராக உள்ள வெஹிக்கிள் வர்றதுக்கு பார்க்கிங்க்கு ரோடு போட்டுட்டு, அப்புறம் நடக்கிறதுக்கான இந்த ஸ்டேர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறப்போ இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகலை, பட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எப்படி வந்து ஒழுங்கிட்டு ஆமாம். இதுக்கு முன்னாடி பார்த்த மங்களம் வாட்டர் ஃபால்ஸும் இதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்துருப்பாங்க போல இருக்கு. அதுலேயே நம்ம சிமெண்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்துருப்போம். ஸோ கிளம்புறப்போ இதில் நல்லா குளித்தோம். நல்லா குளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபன் டைம் கிடைச்சது. நாங்களும் அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சின்ன பசங்க மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடணும். அதில் நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அவாவா பாட்டு எல்லாத்துக்கும் ஒரு கையில் கொடுத்தோம்னா அவாவா தான். அப்புறம் இதெல்லாம் தேவையா? இது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் அவங்க தான் அதை பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுறேன்னு. நான் தானே உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ 40 வயசில் அவங்கள அனுபவிக்கிட்டோம். நமக்கு ஜஸ்ட் ஒரு 28 தான். அதனால் நம்ம ஜாலியாக உட்காந்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் போகிற ஆட்டத்தை 1 2 3 4 இது 4 பேருக்கு நம்பர் 1 அக்யூஸ்ட் நான் தான்.